Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க சரிங்களா. அதாவது 25 நவம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டு 29 நவம்பர் 2024 CBT1 ஏஎல்பிக்கான CBT1 வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான சிபிடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் 2024 வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கு பிறகு ஜேஇ அது வந்து நடக்குது. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் 2024 CBT1 நடக்குது. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு வந்து 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஓகேங்களா ஆர்ஆர்பி அறிவிச்சிருந்த எக்ஸாம் ஷெடியூல்ஸ் ஓகேங்களா. இப்போது கரண்ட்டில் இன்னும் முடியல, இன்னும் முடிய வேண்டிய ப்ராசஸ் இருக்குது. 29 டிசம்பர் வரைக்கும் நடக்குது இந்த எக்ஸாம்லாம் சரிங்களா. இப்போது இந்த கேலண்டர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து அறிவிச்சிருந்தது மொத்தம் 7 கேட்டகரிக்கு ஜாப் சரிங்களா. அதாவது ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அப்புறம் கான்ஸ்டபிள், ஜேஇ, டெக்னீஷியன், பேராமெடிக்கல், அப்புறம் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ஓகேங்களா. 7 கேட்டகரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு 4 கேட்டகரி மட்டும் ஷெடியூல் பண்ணி விட்டுருந்தாங்க. இதில் ஏஎல்பி வந்து ஓவர், அதனால தான் நம்ம எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜேஇ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெக்னீஷியனுமே எக்ஸாம் ஷெடியூல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பே விட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டேட் லாக் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், பேராமெடிக்கல், அப்புறம் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எப்போ சார் எக்ஸாம் நடக்கும், அப்புறம் கிராஜுவேட் என்டிபிசி எப்போ சார் எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் எப்போ சார் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி ஒரு வீடியோ தான் இது வந்து ஓகேங்களா. இப்போது ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாக அறிவிச்சிருந்த ஷெடியூலில் ஓகேங்களா அந்த 4 கேட்டகரிக்கு கடைசியாக இப்போ எக்ஸாம் எப்போ முடியுதுன்னா 29 டிசம்பர் 2024 முடியுது. ஆல்மோஸ்ட் இந்த இயர் வந்து ஓவர் ஆக போகுது ஓகேங்களா. இப்போது 4 கேட்டகரி ஜாப் வந்து முடிய போகுது. ரிமைனிங் இருக்கிறது இதுதான் ஓகேங்களா. அப்போது ஆல்மோஸ்ட் டிசம்பர் இந்த வருஷமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலான்னா அடுத்த வருஷம் ஜனவரி தான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணலாம் ஓகேங்களா. அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு ஓகேங்களா ஒன்று ஜனவரி இல்லை பிப்ரவரி பிகினிங்னு வச்சுக்கிங்களா, இல்லை பிப்ரவரி 2025 சரிங்களா. இது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட இதுவாக இருக்கலாம், எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்டாக இருக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து ஷெடியூல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் ஒன்று பிப்ரவரி சரிங்களா, இல்லைனா மார்ச்சுக்கு வந்து மூவ் ஆகலாம். அப்புறம் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லைனா ஏப்ரலுக்கு வந்து நடக்கலாம் சரிங்களா. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் 2025 வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 4 கேட்டகரிக்கு ஜாப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 4 கேட்டகரிக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மந்த்லேயே வந்து எக்ஸாம் ஷெடியூல் போட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 29 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, 17 டிசம்பர்லேயே வந்து முடியுது ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1.5 மந்த் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த், அதாவது 29 டிசம்பர் 25 நவம்பர்லேருந்து 29 டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா. ஸோ 1 மந்தில் வந்து இந்த 4 கேட்டகரிக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி அதுலேருந்து ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ 4 மந்த்து கணக்கு வருது இல்லையா. ஏன் சார் இது 4 மந்த்து கணக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா மொத எக்ஸாம் ஷெடியூல் வந்து அறிவித்த அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 அக்டோபர் 2024. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டே ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் ஷெடியூலே வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் அந்த 4 கேட்டகரிக்கான ஷெடியூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா. எப்போ 7 அக்டோபர் 2024 அன்னைக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கரெக்ஷன் பண்ணி சரிங்களா, டேட்லாம் கரெக்ஷன் பண்ணி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் அந்த மந்த் எண்டு ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ரெண்டாவதாக ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸாம் ஷெடியூல், அதுவே எக்ஸாம் ஷெடியூல் தான் சரிங்களா. இதில் சின்ன கரெக்ஷன் பண்ணி டேட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இது 24 அக்டோபர். அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இது 1 நவம்பர் சரிங்களா, நவம்பர் 1ஆம் தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் சொன்னாங்களா, அது மூணாவதாக வெளியிட்ட சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தேதிகளில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேதியை தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. கரெக்டாக நாங்கள் இந்த தேதியில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு பிறகு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற எக்ஸாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் 4வதா விட்ட சர்க்குலர் 21 நவம்பர் 2024 சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஏஎல்பி 3வதா வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த சர்க்குலரில் ஏஎல்பிக்கு என்ன டேட் சொன்னாங்களோ அந்த டேட்டில் நடத்தி முடிச்சிட்டாங்க சரிங்களா. 4வதா வெளியிட்டிருந்தாங்க பற்றி சர்க்குலரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. ஆர்பிஎஃப்எஸ்ஐ தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஜேஇ இருக்கும், டெக்னீஷியன் இருக்கும். ஏன் இது மட்டும் இருக்குதுன்னா இதுலேயும் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் டேட் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்தந்த தேதிகளில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு 4வதா வெளியிட்ட, அதாவது ஃபைனலாக வெளியிட்ட சர்க்குலர் தான் இது. இதன்படி தான் ஆர்பிஎஃப்எஸ்ஐ எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாமுக்குமே சிட்டி இன்டிமேஷன் ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க, லாக் ஆகிடுச்சு. அப்புறம் டெக்னீஷியன் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் 21 நவம்பர் தான் லாஸ்ட்டாக ஷெடியூல் விட்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாம் ஷெடியூலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மந்த் வந்து ஓடிச்சு சரிங்களா. அப்போது நம்ம இப்படி பிளான் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், அடுத்த இன்னும் ஷெடியூல் பண்ணாமல் இருக்கிற அந்த ஆர்ஆர்பி கேட்டகரிக்கு வந்து ஷெடியூல் பண்ணணும் இல்லையா. சப்போஸ் இந்த மாதிரி நடந்தால் அப்போது எக்ஸாம் ஷெடியூலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கிட்ட எடுத்துக்கோம்ல. அதனால தான் நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஜனவரி எண்டில் ஒரு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகலாம் சரிங்களா. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ அந்த 4 கேட்டகரி ஜாபுக்கு வந்து சிபிடிலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் கேப் எடுத்துப்பாங்க. ஒரு கேப் எடுத்துட்டு தான் அடுத்தது அந்த ஷெடியூல் விட்டுட்டு அதுக்கு வந்து அகைன் எக்ஸாம் வந்து எந்தெந்த கேட்டகரியில் நடக்கலையோ அதுக்கான பிளானிங் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதன் கணக்குப்படி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து ஜனவரி இல்லை பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆனாலும், அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் நடக்கலாம். என்டிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லை ஏப்ரலில் நடக்கலாம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஏப்ரல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஆர்ஆர்பி நினச்சாங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா மார்ச்சுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 4 கேட்டகரிக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 4 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு 29 டிசம்பர்லேயே முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 மந்த்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அது அவங்க பிளான் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக ஷெடியூல் விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் சேஞ்ச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த எக்ஸாம் சர்க்குலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை 4வது டைம் சேஞ்ச் பண்ணி தான் ஃபைனலாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரே சர்க்குலரை விட்டுட்டு கரெக்டாக நடத்துனாங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த 4 கேட்டகரிக்கு ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே, அதிகபட்சம் 2 மந்த்துக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது சரிங்களா. அதே போல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், சில பேர் கேட்பீங்க, சார் இது எது ஃபஸ்ட் நடக்கும் எது செகண்டாக நடக்கும்னு சொல்லிட்டு. அது ஆர்ஆர்பி தான் டிசைட் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், ஏஎல்பி வந்து 2024 ஃபஸ்ட்டு வந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. ஏஎல்பி தான் 2024 ஃபஸ்ட்டு வந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் எது செகண்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் தான் செகண்டாக வந்துச்சு சரிங்களா. டெக்னீஷியன் செகண்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்துச்சு. ஜேஇ தான் 4வதாக வந்துச்சு. ஆனால் இவங்க போட்ட சர்க்குலர் வந்து பாருங்கள், எக்ஸாம் சர்க்குலரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஎல்பி ஃபஸ்ட் ஷெடியூல் பண்ணாங்க கரெக்டு. ஏன்னா ஏஎல்பி தான் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து செகண்டாக போட்டாங்க. ஆனால் இங்கே ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் தான் வந்து தேர்டாக வந்துச்சு. செகண்டாக எது வந்துச்சு, டெக்னீஷியன் தான் வந்துச்சு. ஆனால் ஏன் டெக்னீஷியன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனுக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க, அப்ளிகேஷன் ரீஓப்பன் பண்ணாங்க சரிங்களா. அந்த காரணத்தால் டெக்னீஷியன் வந்து எங்கே போயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக நடத்துகிறாங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜேஇ வந்து உள்ளே வந்து இழுத்துன்னு வந்துட்டாங்க சரிங்களா. ஜேஇ எக்ஸாம் வந்து 4வதாக விட்ட நோட்டிஃபிகேஷன். ஆனால் அது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3வதாக நடக்குது. டெக்னீஷியன் வந்து 4வதாக போயிடுச்சு. அதாவது இப்போ அவங்க விட்டு இந்த ஷெடியூலில், ஏன்னா அது வந்து அப்ளிகேஷன் அகைன் வேக்கன்சி ரிவைஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணி 16 அக்டோபர், அதாவது ஆல்மோஸ்ட் 21 அக்டோபர் தான் அதோட கரெக்ஷன் டேட்டோட எல்லாமே முடிஞ்சது சரிங்களா. அதனால் டெக்னீஷியன் 4வதாக போச்சு. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இன்கேஸ் வேறு ஏதாவது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கான்ஸ்டபிளுக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. சப்போஸ் அந்த ஐடியாவில் இருந்தாங்கன்னா அப்போ தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்காதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இந்த 4 கேட்டகரி முடிய போது கண்டிப்பாக அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஐடியாவில் இருப்பாங்க. மேபி நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோ இல்லை எஸ்ஐக்கோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் கூட வேக்கன்சி சேர்த்து அறிவிச்சிடலாம் கூட ஒரு பிளானில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மேபி அவங்க டிசிஷன் தான்,
இந்த ஆர்டர் மாறுறதும் மாறாமல் இருக்கிறதும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆர்டர் தான் அடுத்த ஃபேஸ். சரிங்களா? அதாவது இன்னும் எந்தெந்த கேட்டகரிக்கு எக்ஸாம் நடக்காமல் இருக்குதோ அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வாய்ப்பு ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது பேராமெடிக்கலுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக தான் என்டிபிசிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனே இந்த இயரில் இந்த ஆர்டரில் தான் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? பார்க்கலாம் அவங்க வந்து என்ன மாதிரி டிசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஜனவரி எண்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி பிகினிங் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க போடுற பிளானை பொறுத்து மீதி இருக்கிற அந்த 4 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்ன்ற ஒரு 2 மந்தில் முடியறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஷெடியூல் அறிவிக்கணும். நல்லா பாருங்கள், நம்ம சொல்லியாச்சு 7 அக்டோபரில் விட்டு 21 நவம்பர் தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் ஷெடியூல் வந்து அறிவித்து அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸாம் டேட் லாக் ஆகிறதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் எஸ்சி எஸ்டி ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி வந்து தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வச்சுட்டு தான் எக்ஸாம் ஷெடியூலே அறிவிப்பாங்க. அது வந்து டைமிங்கும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் வேணால் பண்ணலாம். ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி பிகினிங்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மார்ச்லேயோ இல்லை ஏப்ரல்லையோ ரிமைனிங்கிற 2024 வெளியிட்ட மற்ற எல்லா கேட்டகரிக்கும் சரிங்களா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அறிவிப்பு வரட்டும், பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போதைக்கு அவங்க விட்டுருக்க ஷெடியூல் எக்ஸாம்லாம் முடியட்டும். ஓகேங்களா? இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் முடிய போது இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஜேஇ ஸ்டார்ட் ஆகணும், டெக்னீஷியன் வந்து முடியணும். ஏன்னா டெக்னீஷியன் வந்து 7 நாள் ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக விடுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது விடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு லைவில் விடுவாங்க. அப்புறம் சிட்டி இன்டிமேஷன் வந்து லைவில் விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து அறிவிக்கட்டும். சரிங்களா? இந்த எக்ஸாம்லாம் முடியட்டும், பார்க்கலாம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்டேட் வந்தப்போ நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இதை வந்து முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை, ஆதார் வெரிஃபைடு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா, உங்கள் ஆதார் பயோமெட்ரிக்லாம் அன்லாக்கிங்கில் இருக்கா, சரிங்களா, அதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கையில் இருக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸாம் போகும்போது கால் லெட்டர், அது கூட ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அது கூட இன்னொரு ஒரு வேலிட் ஐடி, அது டிரைவிங் லைசன்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஓட்டர் ஐடியோ இல்லை பேன் கார்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், ஆதார் பயோமெட்ரிக் ஒர்க் ஆகணும், அன்லாக்கிங்கில் இருக்கணும். ஸோ இதை பற்றின வீடியோ எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் தரேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதே போல் ஏற்கனவே மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஏஎல்பி ஜே எல்லாருமே அந்த மார்க் டெஸ்ட் சும்மா கூட நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஹால் டிக்கெட் பற்றி எல்லாமே போட்டிருப்போம். தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட்டே இருக்கும், ரயில்வே ஜாப்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்டேட் வரட்டும். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்டேட் வரட்டும், கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் கிடச்சிது, நல்லா வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் ரெயின் சீசன், நீங்கள் சேஃபாக இருங்க, ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்டேட் வந்தப்பறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து சொல்லுவோம் அதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண வந்துடுறேன். உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம், லாகின் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு இல்லை மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.